டேய் எல்லாம் கேட்டுக்கோடா. மாநில பேலா சேட்டை பண்ணி வச்சிருக்கீங்களா? நீதிமன்ற கோர்ட்டு உலக நாடு டெல்லி டு தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கணக்கு போடுதார். இராணுவ தளபதியாரா சனதானத்தை ஒழிப்பா இராணுவ தளபதியார் இருந்தா இருக்காரா? இல்லை அரசியல்வாதியே இல்லை நடிகர் இல்லை முட்டா சொரி மண்டா குய்மனாலா பார்த்துக்கோடா. இராணுவ தளபதியார் சரியா? கைலாசத்தில் புது கவர்மெண்ட் கணக்கு போட்டார். அரசியல்வாதி சனதானத்தை ஒழிப்பம் சொன்னவனுக்கு குண்டில் அப்படி ஒழுக்க வச்சு சொரிய தூக்கி போடுறா. அவன் குடும்பத்தார் பார்க்கணும். அவன் வாயிலிருந்து வருதுல அவன் குடும்பத்தில் பார்த்து கண்ணீர் விடணும். முக்கால் சத்தியம் புரியுதா இல்லையா? சட்டப்பேரவையில் அவர் தான் நிற்கார். ஆடா ஐயா கடவுள் சிரிக்கார். அப்படியாடா சனதானத்தை ஒழிப்பாங்கண்டா அப்படின்ட்டாரு கடவுள். புரியுதா? வாயை பொத்திப்போ வாயை விரிக்காத பிறகு கீழே சொருகி வாயில் சொருகிடுவாங்க. சரியா? கம்பி பழுக்க வச்சு எழுத்துருவான். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு பதிவு தான். ஒன்றை மாதிரி சேனல்களை வச்சு மூடுதல் கணக்கு இங்கே கிடையாது. கைலாசத்தில் சேனல் வச்சுருக்கான் பார்த்தியா? தமிழ்நாட்டுக்கார அத்தனையும் பூரா அந்த டிவியில் ஓடுறத பூரா சேனல் நிறையா வச்சு உன் விளையாட்டு இதில் கிடையாது. பொத்திப்போ எல்லாம் அறுத்து விட்ருவார். வேறு அறுத்து விட்ருவார். புரிஞ்சு ஒழுங்கா போ. புது கவர்மெண்ட்டு நீதிமன்றம் கோர்ட் இவர் கையில் இருக்குடா. உன் கையில் இல்லை. அரசியல்வாதி முட்டா குய்மனை சொரிமண்டா குய்மனை இவர் கையில் இருக்குது. எல்லா நீதிமன்றமும் நீதிமான் கையில் இருக்குது. நீதிமான் நீதி அரசர் ஆட்சி கையில் இருக்குது. ஒழுங்காக பொத்திப்போ. புது கவர்மெண்ட்டு கணக்கு போட்டார். பிறகு வரையில் பூமியில் அங்கேருந்தே வரையில் இராணுவ வானரப்படை தரப்படை விமானப்படை எல்லாம் விமானப்படையை வச்சுருப்பான். டக்குன்னு விமானப்படைன்னு என்ன தெரியுமா? சிட்டி கிராமத்தில் மேலே போய்கிட்டே இருப்பான். ஏண்டா சேட்டை பண்ண அந்த சிட்டி கிராமத்தில் அப்படியே கீழே இறக்கடா வண்டி கீழே விமானம் கீழே இறக்கு. டக்குன்னு கம்மி பழுக்க தூக்க சொல்லுடா. மேலேருந்தே கண்ணோட்டம் பார்ப்பான். மேலேருந்தே கீழே என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். சுற்றிக்கிட்டே இருப்பான். அதுதான் விமானப்படை தரப்படைங்கிறது தரையில் செக் பண்ணுவான். விமானத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு கணக்கு அதுதான். அடி சுற்றி அப்படியே டக்குன்னு கீழே இறக்கணும். சிட்டி கிராமத்தை தூக்கி கம்பியை பழுக்க வச்சு தூக்கி போடுவான். அவன் கணக்கு அதுதான். விவசாயத்துக்குள்ளே உள்ளே போகிறானா? ஐயா போட்டார் ஆர்டரு. ஐயா நீதி அரசர் ஆட்சி போட்டார். நீதி அரசர் போட்டார். விமானத்தில் என்ன ஆனால் மில்லு தொழிற்சாலை கம்பெனி அதே நல்லா போட்டு நக்கிக்கும். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து வீட்டிலேருந்து வித்தோட்டமாக வந்து விரித்து காலை ரெண்டையும் பிளந்து கம்பி இல்லைடா நல்லா காலை ரெண்டு பிளந்து நல்லா வித்தோட்டமாக படுத்து நக்கிட்டு போ. 2ஆம் நம்பர் போடுறதுக்கா மில்லு தொழிற்சாலை கம்பெனி போடுறதுக்கா கொடுத்துருக்காரு கடவுள். முட்டா குய்மனை பூரா தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டு தான் அடுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளே போவான். முக்கால் சத்திய விமானப்படனா என்னன்னு தெரியுமாடா? உள்ளே வயிற்றுக்குள்ளே கிடக்கிற கழுதை கூட அப்படியே கிட்டுன்னு ஆடும். மனித பிறவி வெளியில் 2 வயசு 1 வயசு கூட ஆடும். விமானப்படனா கீழே இறக்கி டர்ன்னு அடிச்சுட்டு போவான். சவுண்டு பயங்கரமாக இருக்கும். புரியுதா இல்லையா? அதுதான் விமானப்படை. புரியுதா? விவசாயத்துக்குள்ளே போனோம். அரசியல்வாதிலாம் விவசாயத்துக்குள்ளே போகல. ஏற்கனவே உள்ளே போயிடும். இவனுக்கு அரசியல்வாதிக்கு நம்ம கொடுக்கணும். எங்கள் நீதி அரசருக்கு முன்னாடி விவசாயமே இந்த கண்டார வலிமன் கிடையாது. யாருக்கு? அரசியல்வாதி. ஒட்டு மொத்தமாக அவ்வளோ பாவத்தை சேர்த்துருக்கான். கர்ம வினையை சேர்த்துருக்கான். அத்தனையும் சேர்த்து பொட்டினமாக குடோனா பேப்பர் வச்சுருக்கான். இவனை தூக்கி எங்கே கொண்டு போகணும் கணக்கை முடிச்சிருவார். சத்தியம்டா.